நாம் ஜெபிப்போம். அன்பும் மறக்கும் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் அதிகாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளைக்காக தகப்பனே, இந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற கர்த்தர் நீர் எங்கள் மத்தியிலே ஆமென் அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். பாவமுடைய பிரசனத்தினால் பர்வதங்களும் மெழுகு போல் உருகிற்று என்று நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய சக்கியன மகிமையினால ஆமென் ஆலயம் முழுவதையும் நிரப்புவீராக. வர தடைப்பட்ட எல்லாரும் கர்த்தர் தடையில் நீ கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனைகள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். துவக்கம் கடைசி வரைக்கும் ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக. நாம் மாத்திரம் மைப்படட்டும். ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடையற்ற அன்பின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். ஆன்லைனில் ஆமென் எங்களோடு கூட ஆராதிக்கிற அத்தனை பேருக்கு இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். ஜெபத்தோடு பாடுவோம். ஆமென். கரங்கள் தட்ட வேண்டாம். ஜெபத்தோடு இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா ஆமென் உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன் என்கிறதான பாடலை நாம் பாடுவோம். Praise you, hallelujah. துதிக்கிறோம். Glory, hallelujah. Thank you, Jesus. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஆத்தீரே எம்மை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக. ஆத்தீரே எம்மை கருத்தாக வழுவாமல் என்றும் உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. வல்லமான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவே. பாடுவோம். வல்லமான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவே. எல்லா குறையும் தீர்த்தீரே. தொல்லைகள் யாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே. தொல்லைகள் யாவும் தொலைத்தீரே. அல்லல் யாவும் மறுத்தீரே. அல்லல் யாவும் மறுத்தீரே. அலையும் என்னையும் மீட்டீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவே.
பாடுவோம். நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவே. அம்புவியாவும் படைத்தீரே, அம்பரையெல்லாம் அம்புவியாவும் படைத்தீரே. ஹல்லேலூயா. அம்பரவுந்தன் காலே எம்பரையெல்லாம் நீந்தீரே, எம்பரையெல்லாம் நீந்தீரே. நம்பினோக்குந்தன் தயவாலே ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். ஆமென். கை தட்ட வேண்டாம், கரங்களை உயர்த்தி நல்ல கர்த்தரை ஆராதிக்கலாமா? பாடுவோம். ஸ்தோத்திரம் துதி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்றும் துதித்திடுவே. கண்ணின் மணி போல் காத்தீரே எம்மை, துதியே துதியே துதித்திடுவே. கண்ணின் மணி போல் காத்தீரே எம்மை, துதியே துதியே துதித்திடுவே. அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. உந்தன் பாடுவோம். ஹல்லேலூயா. அடியாரை கண் பார்த்தீரே. மன்னாயவர்க்கும் நீதானே, மன்னாயவர்க்கும் நீதானே. நாளும் எந்தன் துணை நீரே. சோதிரம் துதிப்பாயிரம். ஹல்லேலூயா. என்றும் துதித்திடுவே. சோதிரம் துதி. Glory, glory, glory. Hallelujah. என்றும் துதித்திடுவே. காத்தீரே எம்மை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே எம்மை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி. பாடி ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி. Praise the Lord. ஹல்லேலூயா. என்றும் என்றும் துதித்திடுவேன். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று நல்ல கரங்களை உயர்த்தி உன்னதமான தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமாக. Praise the Lord. Hallelujah. கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமென். எல்லாரும் ஒரு மனதோடு நல்ல கரங்களை உயர்த்தி சோதரம் பண்ணுவோமா? ஓமை ஆராதிக்கிறோம். நன்றி தகப்பனே. ஓ மகிமை உமக்கே. மகிமை ராஜா. ஆராதிக்கிறோம். Glory, 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 glory. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே. நன்றி தகப்பனே. Praise the Lord. Hallelujah. ஆத்தீரே எம்மை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. ஆத்தீரே எம்மை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக.
துதி பாத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி பாடுவோமா, ஆராதிப்போம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரம். We give all the glory. Thank you Jesus. துதித்திடுவேன் ஸ்தோத்திரம் துதி பாத்திரம். உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஹல்லேலூயா. Praise the Lord. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுமா. ஹல்லேலூயா. நன்றி பலிகளை ஏறிடுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்க தாவே, துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லாரும் சோதரவன் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, ஆராதிக்கிறோம் 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 ஆராதிக்கிறோம். Praise the Lord. Hallelujah. உன் வாயை நீ விரிவாய் தர, நன்மையினால உன்னை நான் நிரப்ப போறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஒரு நாள் மாறாது. நல்ல வாய்களை விரிவாய் திறந்து கர்த்தரை துதிக்கலாமா கொஞ்ச நேரம்? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை. ஹல்லேலூயா, ஆமென். Praise you. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் பூமியில் கண்டதும் இல்லை, காண்பதும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். பூரண அழகுள்ளவரே, ஆமென். பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு மனதோடு கர்த்தரை ஆராதிக்கலாமே. ஹல்லேலூயா. Praise the Lord. ஹல்லேலூயா. Praise the Lord. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you Jesus. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரை பூவில் எந்த வாழ்க்கையதில் இதே போதும் வேறே மீண்டும் இந்த நண்பரே சுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவரை பூவில் எந்த வாழ்க்கையதில் இதே போதும் வேறே வேண்டாம் இந்த நண்பரே சுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டுக் கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தருகின்றேன். பாடுவோம். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டுக் கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தருகின்றேன். பூரண அழகுள்ளவரின் எல்லாரும் பாடுங்க. போதும் வேறே வேண்டாம் இந்த நண்பரே சுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். உள்ளவர் பூவில் எந்த வாழ்க்கையை போதும் வேறே வேண்டாம் இந்த நண்பரே சுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். லோக சுக மேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தான், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தான். லோக சுக மேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தான், பாவ சோதனைகள் எல்லாம்
நந்தரேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும் மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் தினம்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே நேசந்தோறும் உம்மில் உள்ள அன்பே ஹல்லேலூயா நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே உள்ளவரை பூவில் எந்தன் ஹல்லேலூயா இதை போதும் வேறே வேண்டாம் இந்த நந்தரேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும் மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் உள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும் வேறே வேண்டாம் பாடுவோம். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும் மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் உள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கை நீரை போதும் வேறே வேண்டாம் இந்த நந்தரேசுவே மண்ணுக்காக ஆமென் ஆமென் ஹல்லேலூயா மாட்டேன் வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக ஆமென் ஹல்லேலூயா வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் உள்ளவரை பூவிலந்தன் எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோமா போதும் வேறே வேண்டாம் இந்த நந்தரேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் ஹல்லேலூயா 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 நல்ல ஆவில நிறைந்து கர்த்தரை ஆராதிக்கலாமா ஓ அந்நிய பாஷை பேசி கர்த்தரை துதிங்க கொஞ்ச நேரம் இளவரதன பௌஷி அந்தர பலரி ஓ உன் அபிஷேகத்தின் வல்லமினால் எங்களை நிரப்புவீராக ஜீசஸ் நமகர பௌஷி அந்தர பலரி Glory Lord, praise you Jesus. மகனன்றி Glory, praise the Lord. செலுத்துகிறோம் மகனன்றி நன்றி நன்றி Hallelujah, hallelujah, glory, glory. Praise the Lord, hallelujah, amen. Thank you Lord, thank you Jesus. எல்லாரும் ஆமென் எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாம் கொஞ்ச நேரம். ஆமென், hallelujah. கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானே. ஓ உம்முடைய வல்லமை 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 ஹல்லேலூயா. ஓ உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையினால் எங்களை நிரப்பும். மகனன்றி தகப்பனே praise இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் பூமியினில் இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் பூமியினில் இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. புறநழகுள்ளவரை பூவிலெந்தன் வாழ்க்கை அதில் இறை போதும் வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவே. மாணிக்கத்தை ஹல்லேலூயா. வேறும் உனக்காக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. அழகுள்ளவரை பூவிலெந்தன் வாழ்க்கை பாடுவோம். இதை போதும் வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும் மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் Praise the Lord. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக விட்டிட மாட்டேன் நல்ல கரங்களை உயர்த்தி Praise the Lord. எல்லாரும் ஆமென். நல்ல ரெண்டு கைகளை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கலாம். அமைதியா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Praise the Lord. ஸ்தோத்திரம். Oh glory. Hallelujah hallelujah hallelujah.
பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை. Praise the Lord. ஆராதனை. பாடுவோம். இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை. ஆமென். ஆராதனை. Praise the Lord. நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையின் ஆசீர்வாதத்திற்காக நம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக, இடைப்பட்டு நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நல்ல ஆலோசனைகளை தந்து நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தை கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் ஆமென். நம் கர்த்தரை நோக்கி Praise the Lord. பொழுதும் ஜெபிக்க போகிறோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் அமர்ந்திருந்து எங்களை விட்டு இடப்படாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படி தேவனாகிய கர்த்தர்களுக்கு கிருபை பாராட்டினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தைகள் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை பலப்படுத்தட்டும். இங்கிருந்து நாங்கள் புறப்பட்டு போகும் பொழுது புது பலத்தோடும் புதிய அபிஷேகத்தோடும் புதிய ஆசீர்வாதங்களோடும் தெய்வீக சுகத்தோடும் ஆமென் நாங்கள் கடந்து போகும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாள் ஆமென் ஒரு ஸ்பெஷல் ஆராதனை. ஆமென். இப்போ நம்ம ஆராதிக்கிறோம். இந்த நாளில் ஏன் ஸ்பெஷல் ஆராதனைன்னு சொல்கிறேன்னு சொன்னால், ஆமென், அந்தமான் பகுதியிலே ஊழியம் செய்கிறதான ஆமென் 2 ஊழியக்காரர்கள் வந்திருக்கிறாங்க. அதில் ஒருவர் தஞ்சாவூரை சேர்ந்தவங்க, பாஸ்டர் அலெக்சாண்டர் உடைய குடும்பத்தார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் இந்தியாவிலும் ஆமென், அந்தமான் இந்தியாவில் தான் இருக்குது. ஆமென். அவர்கள் இங்கே இருக்கிற பல மாநிலங்கள் மாவட்டங்களிலும் அந்தமானிலும் நிக்கோபாரிலும் ஊழியங்களை செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு நெருக்கமான ஒரு நண்பர், அருமையான தேவனுடைய தாசன் கார்மேகம் ஐயா. ஆமேன். கர்த்தர்களை கொண்டு இந்திய தேசத்தில் ஆமேன் வல்லமையாக பயன்படுத்தணும். முக்கியமாக நம்முடைய தமிழகத்தில் ஊழியம் சில இடங்களிலே வல்லமையாக பயன்படுத்தணும். ஆமேன். சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாளில் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பார்கள். எல்லாரும் ஐயாவை ஒரு நல்ல உற்சாகமான கைத்தட்டு கொடுத்து அவங்கள வரவேற்கலாம். இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான போதவருக்கும் ஹல்லேலூயா சபையாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். இது காரணமாக இருந்த அருமையான ஐயா அலெக்சாண்டரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என் பேர் கார்மேகம். அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலே ஊழியம் செய்து வருகிறேன். ஹல்லேலூயா. சோதரம். 1992 நவம்பர் மாதம் 19ஆம் தேதி இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். பிரைஸ் தி லார்ட். நான் படிக்கும்போது என்னுடைய நண்பர்கள்லாம் கிறிஸ்தவர்கள் இயேசுவை பற்றி சொன்னார்கள். நான் கேட்கவே இல்லை. அதற்கு முன்னாடி நல்ல ஒரு வேலை கிடைத்து நார்த் அண்டமான் டிகிலிபூர் பகுதியிலே ஒரு ஆசிரியராக அப்பாயின்மெண்ட் ஆனது. வாழ்க்கையிலே பெரிய பிரச்சனை, போராட்டம். எனவே இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லலாம், மரித்து விடலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தருணத்தில் தேவனாய கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தார், என்னை ரட்சித்தார், மரணத்திலிருந்து பாதுகாத்தார். அல்லேலூயா. எனவே இயேசு எனக்கு உயிர் கொடுத்தார். எனவே உயிர் உள்ள வரைக்கும் இயேசுடைய பணியை, தேவனுடைய வேலையை, ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆரம்பத்தில் ஜெபம், அல்லேலூயா, தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெப வல்லமை ஊழியங்கள் என்ற பேரில் அல்லேலூயா அந்தமான் நிக்கோபார் அட்மினிஸ்ட்ரேஷனை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன்.
சுவிசேஷனாக ஊழியங்கள் செய்து கொண்டிருந்தேன். காலங்கள் கடந்த பின்னாடி 2004 சுனாமி அந்த வருஷத்தில் சபையை ஆரம்பிக்க தேவன் அனுக்கிரகம் பாராட்டினார். அன்று முதல் இதுவரைக்கும் 3 சபைகளை ஸ்தாபித்து, அல்லேலூயா, தமிழ்நாட்டில் ஒரு சபை, அந்தமானில் 2 சபை, அல்லேலூயா. இந்த பள்ளி விடுமுறை நாட்களில் 2 மாதம் எங்களுடைய மே ஜூன் மாதம், அந்த மாதங்களிலே தமிழ்நாட்டில் வந்து ஊழியங்களே செய்துவிட்டு கடந்து செல்வது வழக்கமாக இருந்தது. அருமையான அலெக்சாண்டர் ஐயா வாருங்கள் வாருங்கள் என்று அழைப்பார். அல்லேலூயா. நான் கடந்த வாரம் கூட அழைத்தார், வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் இந்த நாளிலே வரத்தக்கதாகவும், அல்லேலூயா, நேற்று தினத்தில் ஒரு சபையில் உபவாசத்தில் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாகவும், இன்றைய நாட்களிலும் அதிகாலையில் 7 மணிக்கு ஆராதனை சொல்லி தேவன் இந்த இடத்துல அழைத்து வந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. வந்தது நல்லது. அல்லேலூயா. நானும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள அது ஏதுவாக இருக்கிறது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள் 1200 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறது. பல பேருக்கு அந்தமானா வெளிநாடு என்று நினைப்பார்கள். அல்லேலூயா. அது பாண்டிச்சேரியை போகிற யூனியன் பிரதேசம். பாண்டிச்சேரியில் வந்து சீஃப் மினிஸ்டர் உண்டு, ஆனால் எங்கள் தீவுகளில் சீஃப் மினிஸ்டர் கிடையாது, கவர்னர் ஆட்சி. அல்லேலூயா. கிட்டத்தட்ட 582 தீவுக்கு மேல் உட்பட்டது. அதில் வந்து 38 தீவுகளிலே மக்கள் வாழுகிறார்கள். அல்லேலூயா, சோத்ரம். 2004 சுனாமியில் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு பகுதி. அது வந்து ஒரு மினி இந்தியான்னு சொல்லலாம், ஒரு சிறிய பாரதம் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் வாழக்கூடிய எல்லா மாநிலத்திலும் எல்லா மொழியும் எல்லா இனமும் உள்ள ஒரு தேசம். அல்லேலூயா. அதில் அதிகமாக பெங்காலி மக்கள் உண்டு. 2வது இடத்துல தமிழர்கள், தெலுங்கு, மலையாளம் மற்ற எல்லாமே பரவலாக இருக்கக்கூடிய ஒரு இது. தமிழ் மலையாளத்தில் அதிகமாக ஊழியங்கள் நடைபெறுகிறது. ஆனால் பெங்காலியன மக்கள் மத்தியில் ஊழியங்கள் மிகவும் சொற்பமான ஒரு காரியமாக இருக்கிறது. எனவே நீங்கள் செபித்து கொள்ளும்படியாக நான் இந்த விண்ணப்பத்தை வைக்கிறேன். பெங்காலியன மக்கள் ரட்சிக்கப்படணும், அவர்கள் மத்தியிலே பெங்காலி ஊழியர்கள் எழும்ப வேண்டும். அதற்காக நீங்கள் செபித்து கொள்ளும்படியாக நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அல்லேலூயா. யாத்திராகமம் 12வது அதிகாரத்தில் 23லிருந்து ஒரு 28 வசனம் வரைக்கும் யாராவது படிக்கலாம். அல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது ஒரு ஆராதனை குறித்ததான ஒரு செய்தி. ஆனால் நீங்கள் நல்லாவே ஆராதிக்கிறீங்க. அல்லேலூயா. நல்லா துதிக்கிறீங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது அதிகமாய் ஆராதனை செய்தான், தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டான். அதனால தான் கோலியாத்தை அவனால் முறியடிக்க முடிந்தது. நம்ம ஆராதிக்கிற ஜனங்கள், துதிக்கிற ஜனங்கள் எதை குறித்தும் நம்ம கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. கர்த்தர் நம்மேல் இருக்கிறார். அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார், காரியங்களை ஜெயமாக மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. சோத்திரம். செபிக்கிற மனிதனுக்கு ஜெயம் நிச்சயம். தேவனை ஆராதித்து கொண்டாடுகிறவருடைய வாழ்க்கையில் திண்டாட்டமே கிடையாது. எந்த அளவுக்கு ஆராதிக்கிறோமோ, துதிக்கிறோமோ, ஸ்தோத்திரிக்கிறோமோ, மகிமைப்படுத்துகிறோமோ, அல்லேலூயா, அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஜெயம் உண்டாகும். அன்னையுடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லாதபடினால
சத்ரு ஜெயம் கொள்ளுகிறான். நம்ம சாதாரணமாக என்ன சொல்லுகிறோம் அப்படின்னு சொன்னால், பிரைஸ் தி லார்ட், பிசாசுடைய போராட்டம் அதிகம் பாஸ்டர், எந்த காரியத்திலையும் ஜெயமே இல்லை, வியாதி பிரச்சனை கடந்தொல்ல போராட்டம் வெற்றியே இல்லை, ஆசீர்வாதமே இல்லை என்று சொல்லி நாம் முறுமுறுத்து கொண்டே இருக்கிறோம். நிறைய பேர் முறுமுறுத்து கொண்டே இருக்கிறாங்க. தன்னுடைய தவறை, நம்ம செய்ய வேண்டிய கடமையை செய்யாம மற்றவர்கள் மேலேயே நம்ம குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஏன்னு சொன்னா, ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்த பொழுது அவர்கள் தன்னுடைய குற்றத்தை யாரும் ஒத்துக்கொள்ளவே கிடையாது. ஆதாம் ஏவாளை குற்றம் சாட்டினா, ஏவாள் ஆதாம குற்றம் சாட்டினார்கள். அதே பரமல் வந்தோம் என்ன தெரியல, இன்றைக்கு நாமளும் அதே வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். நாம் செய்ய நினைக்கிற காரியத்தை செய்யாம மற்றவர்கள் மேலே குறை செய்து கொண்டிருக்கிறோம். சும்மா கிடக்கிற பிசாசு மேலே பாரத்தை போட்டுக்கிட்டே இருக்கிறான். அவன் இவ்வளவு தொல்லை பண்ணுகிறானே, இவ்வளவு பிரச்சனை பண்ணுகிறானே, பிசாசுக்கு ஏத்து நெல்லுங்கள், அவன் ஓடியே போவான். யாரையும் பிசாசை ஏத்து நிற்க விரும்புறது கிடையாது. ஒரு பக்கம் கோலியாத்து, மறுபக்கம் இஸ்ரவேலுடைய சேனை படை. அல்லேலூயா. ஒரு நாடு, இன்னொரு பக்கம் மனுஷன். 40 நாள் எச்சரிப்பு, அல்லது எதிர்ப்பு, கர்சனை, ஒத்தைக்கு வாரியார், ரெட்டைக்கு வாரியார். அல்லேலூயா. படையே பயந்து போய் நிற்கிறது. ஆனால் தாவீது வருகிறார். ஏன்னா அவன் ஆராதனை வீரன், நல்ல துதிக்கிற வீரன், சோத்திரம் பண்ணுகிறவன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவன். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? சேனைகளின் கர்த்தரை நிந்திக்க நீ எம்மாத்திரம். ஒரு குழாங்களை கொண்டு அந்த கோலியத்தை என்ன செஞ்சான்? முறியடிச்சாங்க. அந்த தைரியம், அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொன்னா, ஆராதிக்கிறவனுக்கு தாங்க வரும், துதிக்கிறவனுக்கு தாங்க வரும், சோத்திர மன்னர்களுக்கு தான் அந்த தைரியம் வரும். அல்லேலூயா. ஒருவேளை நம்மளுக்கு தைரியம் இல்லை, ஒருவேளை நமக்கு விசுவாசம் இல்லை, ஒருவேளை நம்பிக்கை இல்லைன்னா உங்களுடைய ஜெப வாழ்வு, ஆராதனை மிகவும் குறைவாக இருக்கிறது. ஒருவேளை அப்படிப்பட்டவர்கள் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு இருப்பீர்களானால், இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னது போல, அல்லது இன்று முதல் தேவனை ஆராதிக்க தொடங்குங்க. அல்லேலூயா. உங்கள் முழங்கால் முடங்கட்டும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இன்றைக்கு எல்லாரும் என்ன சொல்லக்கூடிய வார்த்தை, நேரமே இல்லைங்க, நேரமே இல்லை, நேரமே இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக உண்டாக்கியிருக்கு. எப்படி நம்ம சொல்ல முடியும் நேரமே இல்லை அப்படின்னு? பிசாசு பல விதத்தில் தந்திரமாய் நம்மளை முடக்கும்படியாக, நமக்கு தோல்வி கொடுக்கும்படியாக, பிரச்சனை கொடுக்கும்படியாக நேரத்தை திருடி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய சட்டத்தின்படி, திட்டத்தின்படி, தீர்மானத்தின்படி ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 2.5 மணி நேரமாகுது. தேவனுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை நம்ம என்ன செய்யறதில்ல, கொடுக்கிறதில்ல. என் ஜனங்கள் பாழாகி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. என் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். திறப்பில் நின்று செபிக்க ஒரு மனுஷனை தேடின, ஒருவனையும் காணவில்லை என்று சொல்லி வேதாகமம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சோதனைக்கு உட்படாதபடி நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. சோதனைக்கு உட்படாதபடி இயேசு கல்வாரி சிலுவையே தூக்கி செல்கிற பொழுது சகோதரி வந்து, இயேசுவே உமக்காக நாங்கள் செபிக்கிறோம் என்று சொன்ன பொழுது இயேசு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? எனக்காக நீங்கள் அழக வேண்டாம், உங்களுக்காகவோ உங்க பிள்ளைகளுக்காகவோ நீங்க ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உபவாச ஜெபத்திலேயோ, இரவு ஜெபத்திலேயோ, அல்லது பிரேயர் செல்லிலேயோ, ஊழியத்திற்காக, தேசத்திற்காக ஒருவேளை நம்ம ஜெபிக்கலாம். ஆனால் நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக நிறைய பேர் ஜெபிக்கிறதே கிடையாது. ஹல்லேலூயா. ஏன் இன்னைக்கு சபை விருத்தி அடையலை, எழுப்புதல் அடையலை, கிளை சபைகள் தோன்றவில்லை? யாபேஷின் எல்லையை விரிவாக்கின கர்த்தர் நம்முடைய ஊழியத்தின் எல்லையை இன்னும் ஏன் அகலமாக்கவில்லை என்று சொன்னால், குடும்பங்கள் நாசமாக்கி கொண்டிருக்கிறது. குடும்பங்களிலே பிரச்சனை, குடும்ப பஞ்சாயத்தை வைக்கிறதுக்கு போவதற்கு என்ன செய்யல, நேரம் இல்லை. அல்லேலூயா. அன்றைக்கி மோசடி போகிறவங்க வனாந்தரத்தில் நடந்து வருகிற இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறார்.
அது மோசையோட மாமா சொன்னார், நீ எவ்வளவு நாள் தான்ப்பா அப்படி நியாயம் விசாரிச்சுக்கிறது, எப்போ பிரயாணத்தை தொடங்குறது? 11 நாளில் போகக்கூடிய இந்த பிரயாணம் 40 வருஷம் ஆச்சு. இந்த ஜனங்கள்லாம் முறுமுறுத்து ஒரு மலையை சுற்றி வருகிறார்கள். இன்னைக்கு நான் முறுமுறுத்து கொண்டே அல்லையே ஒரே இடத்துல இருந்து கொண்டே இருக்கிறோம். அது விசாரிக்கிறதுக்கு அநேக மூப்பர்களை ஏற்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து வருகிற பொழுது அந்த பேலாம் தீர்க்கதரிசி சொல்றாரு, பரவி ஓடுகிறார்கள், சந்தன மரங்கள், கேதுரு மரங்கள், அல்லேலூயா, அழகாய் வருகிறார்கள், ஒரே உடை, ஒரே காலடி, ஆகாரம் இல்லை, தண்ணீர் இல்லை, இறைச்சி இல்லை. ஆண்டுடைய பார்வையில் எவ்வளவு அழகாய் இருக்கிறார்கள். அவர்கள் யாரும் மேற்கொள்ள முடியலை, எந்த சத்ரு மேற்கொள்ள முடியலை, எந்த பிசாசு மேற்கொள்ள முடியலை, எந்த ராஜாக்களும் வரல. அந்த எரிகோ பட்டணத்தில் ராகாப் பேசி சொல்றாரு, நாங்களாம் அஞ்சி நடுங்கி பயந்து போயிருக்கிறோம். நீங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம், நீங்கள் ஜெயம் பெறுவது நிச்சயம், அந்த கானான் தேசத்தில் பிரவேச நிச்சயம். நாங்கள் கலங்கி போயிருக்கிறோம், நடுங்கி போயிருக்கோம். கண்டிப்பாக அந்த எரிகோ பட்டணத்தை உங்களால் பிடிக்க முடியும். அல்லேலூயா. ஏன்னா இவர்கள் எந்த ஜனத்தோடும் கலக்கவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஒரு சமாரியா என்று சொன்னால் அல்லேலூயா தேவனுக்கு பிடிக்காத காரியம். சமாரியர்கள் போல உலகம் நமக்கு வேண்டாம். அந்த பிழையாம் பாலக்கு சொன்ன ஆலோசனை தெரியுமா? இவர்களை சபிக்க முடியாது, இது தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் இவர்களை சபிக்கணும்னா, இவர்களை நாசம் பண்ணணும்னா இவர்களுக்கு அழகான பெண்களை அனுப்புங்க. அப்போ தான் இவங்களை என்ன செய்ய முடியும்? நாசம் பண்ண முடியும். அல்லேலூயா. அன்றைக்கு யாக்கோப்பு 2 மனைவியும் கூட்டிகிட்டு வர்றான். வர வேண்டியது தானே. மனைவி அப்பா வணங்குற விக்கிரகத்தை தூக்கிட்டு வந்துட்டான். அல்லேலூயா. லாபன் பின்தொடர்ந்து வருகிறான். அல்லேலூயா. யாக்கோப்பு, எதுக்கு இப்படி திருட்டுத்தனமா என்னை பின்தொடர்ந்து வருகிறாய் அப்படின்னு. எப்பா, என் பிள்ளைய 2 பேர் நான் வச்சு என்ன செய்ய போகிறேன்? உன் மனைவி பிள்ளைகள் கொண்டு வரேன், அது எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்குள்ளதை நீ எடுத்துகிட்டு வந்த. அல்லேலூயா. இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே பிரச்சனை, போராட்டம் சொன்னால் இன்னும் உலக ஆவிகள் அல்லேலூயா கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் அந்த உலக ஆவியிலிருந்து நாம் வேறு பிரிக்கவில்லை, அதை விட்டு விடவில்லை, கூடவே வச்சிருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம், ஒரு விடுதலை, சமாதானம், சந்தோஷம், இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். ஆனாலும் பரிபூர்ண விடுதலை, ஒரு சமாதானம் அனைவருடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். சரி, இந்த 26, 27 வசனத்தில் நம்ம படிக்கிற பொழுது அல்லேலூயா அங்கே பஸ்கா பலியை குறித்து நம்ம படிக்கிறோம். பலி என்று சொன்னாலே ஆராதனை செய்தல், தன்னை சுத்திகரித்து கொள்ளுதல். அல்லேலூயா. தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். யோசுவா சொல்றாரு, இன்றைக்கு பரிசுத்தமாக்கி கொள்ளுங்க, நாளைக்கு அற்புதத்தை காண்பீர்கள். அல்லேலூயா. இன்று நீங்க பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள், நாளைக்கு நீங்க ஜெயத்தை பார்ப்பீர்கள். இன்றைய பரிசுத்தம், நாளைக்கு அல்லேலூயா ஆசீர்வாதம். நம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தமாய் வளர்க்க வேண்டும். இளைய தலைமுறைகள் மிகவும் மோசமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. சரி, தசமத்தை கழுத்தை செலுத்துக்கிறோம், சில பேர் கொடுக்கறதில்ல, நிறைய பேர் தசமம் கொடுக்குறா, ஒரு சிலர் கொடுக்க மாட்டாங்க. நேரத்தை குறித்து பார்த்தோம், சில பேர் கொடுக்குறாங்க, நிறைய பேர் கொடுக்குறார்கள். அல்லேலூயா. இது எனக்கு ஆண்டவர் சொல்றார். அந்த விதவை வீட்டுக்கு அந்த எளிய தீர்க்கதரிசி போனபோது ரொட்டி எனக்கு கொடுமா. அவர் நல்ல ஒரு கொடுக்கிற ஒரு வீடு, தேவனுடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கிற ஒரு வீடு, கீழ்ப்படிதல் வீடு. அதனால தான் அந்த விதவை வீட்டில் பஞ்ச காலம் முழுவதும் அல்லேலூயா மாவு எண்ணெயும் குறையவே இல்லை. நம்முடைய வீட்டுகளில் எத்தனையோ குறை இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ஐஸ்வரியத்தின்படி உங்களுடைய குறைகள் எல்லாம் தேவனுக்கு நிறைவாக்கப்படும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஏன் குறைவு ஏற்படுகிறது? கொடுக்கிற காரியத்தில் மிகவும் மோசமாக இருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் முதல் பிள்ளைய ஊழியத்துக்கு கொடுக்குறோம்? அல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் தேசத்தை சந்திப்பீராக, ஆண்டவரே எங்கள் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டை அல்லேலூயா சந்திப்பீராக. யார் சந்திக்கிறது? இன்னும் அமெரிக்காவிலேருந்து, இங்கிலாந்துலேருந்து, ஆஸ்திரேலியாவிலேருந்து இறக்குமதி செய்யலாமா? நம்ம இன்னும் ஜெபம் பண்ணுறோம், இறக்குமதி செய்யுங்க ஆண்டவரை. அப்படின்னா என்ன? ஊழியர்களை இறக்குமதி அனுப்புங்க. இந்தியா தேசத்தினுடைய ஆசீர்வாதம், தஞ்சாவுடைய ஆசீர்வாதம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆராதிக்கிற உங்க கையில் தான் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா.
praise the Lord, hallelujah. வாழ்வதும் சால்வதும் உங்க கையில தான், ஹல்லேலூயா. அந்த எஸ்தர் ராஜாத்தி சொன்னா, நான் 3 நாள் நானும் என் தாதிமார்களும் ஹல்லேலூயா யூத ஜனங்களுடைய அழிவுக்காக தேவ சமூகத்திலே மன்றாடுகிறேன். போய் ராஜாவாகிய என்னுடைய கணவனை சந்திப்பேன், நான் சத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி 3 நாள் உபவாசம் பண்ணிட்டு போனான். அகஸ்வேரு ராஜா என்ன சொன்னாரு? ராஜாத்தியே, ராஜ்யத்தில் பாதி கட்டாலும் உனக்கு தருகிறேன். எப்படிங்க இந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது? தேவ சமூகத்திலே நம்ம காத்திருக்கிற பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் ஜெயம் நம்மளை தேடி வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கே போனாலும் கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது, எந்த அலுவலகத்தில் போனாலும் வேலையே நடக்குதில்ல, நீ பார்க்க வேண்டிய பார்க்கலையே. இன்னைக்கு வாட்ச்மேனையும் பியூனையும் அதிகாரியுமே பார்க்கிறோமே, கையில் திணிக்கிறோமே, ராஜாதி ராஜாவே கர்த்தாதி கர்த்தரை யூதா கோத்திரத்து சிங்கத்தை இன்னைக்கு நிறைய பேர் பார்க்கறதே கிடையாது. ஹல்லேலூயா. பார்க்கறது என்ன? ஹல்லேலூயா. லஞ்சம் கொடுக்கிறதா? கிடையாது. இயேசுவே, ஒத்தாசு பர்வதங்களுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுக்கணும். ஒத்தாசு அனுப்பக்கூடியவர் ஜெயத்தை நமக்கு அனுப்புவார். ஏசாயா 31 3வது வசனம். இயேசு முதல் சொல்லிட்டாரு, ஒரு ஆட்டுக்குட்டியை வெட்டி ரத்தத்தை நல்ல காலில் பூசுங்க. இரவு நேரத்தில் சங்கார தூதன் வருவான். எந்தெந்த வீட்டில் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் இருக்குதோ அல்லேலூயா, அந்த வீட்டில் சங்கார தூதன் நுழையவே மாட்டான். அல்லேலூயா. யார் வீட்டில் ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் இல்லையோ அங்கே சங்கார தூதன் வருவான். இவ்வளவு நாளாக இந்த எகிப்தியர் ஜனங்களுக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து நடங்கி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. எகிப்தியன் சொன்னால் உலகம். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் உலகத்திற்கு பயந்து வாழ்கிறார்கள். ஆனால் பாட்டு மட்டும் நான் பாடுகிறேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனா. இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் பயப்படாமல் இருக்கிறாங்க? சின்ன சின்ன காரியத்திற்கு, சின்ன சின்ன வியாதிக்கு, சின்ன சின்ன பிரச்சனைக்கு, எதிர்காலத்திற்கு, ஒரு படிப்புக்கு, ஒரு ரிசல்ட்டுக்கு. இந்த தமிழ்நாட்டில் எங்கள் சபை இருக்குது, அதில் வர பிள்ளை இந்த வருஷம் எக்ஸாம்பிள் இருக்குது. ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே பயம். அல்லேலூயா. என்ன பயம்? அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அல்லேலூயா. காற்று வீசட்டுங்க, கடல் பொங்கட்டுங்க, என்னுடைய நங்கரை இயேசு இருக்கிறார். என் தேவன் விடுவிக்க வல்லவர். அவர் விடுவிக்கட்டாலும் பரவாயில்ல, அந்த விக்கிரத்தை நான் வணங்க மாட்டேன், தேவனுக்கு விரோதமான காரியங்களை நான் செய்ய மாட்டேன். தீர்மானத்தில் உறுதியா இருக்கு. என்னதான் நாளான என் மீட்பர் உயிரோடு உண்டு. ஹல்லேலூயா. இந்த சிந்தனை நம்மளுக்குள்ளே எப்பொழுதுமே இருக்கு. என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எகிப்தன் யாரு? அவனுடைய வல்லமை என்ன அறிந்திருக்கணும். அல்லேலூயா. உலக மனிதர்கள் யார்? அவருடைய வல்லமை என்ன? நாட்டை ஆளக்கூடியவர்கள் யாரு? அவருடைய வல்லமை என்ன? யாரும் தேவனுக்கு முள்ளாக ஏற்றிருக்க முடியாது. எந்த மனுஷனுக்கு பயப்படவே கூடாதுங்க. அல்லேலூயா. இயேசு என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் இருப்பனின் என்னில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. நிறைய இடத்துல பெரிய மனுஷனை தான் பெரியவனா நினைக்கிறோம். நோ, நாம் அப்படி நினைக்கவே கூடாது. அவனின் காட்டில் இரண்டு இருக்கிறவரே பெரியவர். அல்லேலூயா. அவர் பெரிய காரியங்களை செய்வார், அற்புதமான காரியங்களை செய்வார், அதிசயமான காரியங்களை செய்வார். வெண்கலை கடவை உடைத்து இரும்பு தாப்பாலை முறித்து உள்ள இருக்கிற பொக்கிஷத்தை தனக்கு தருவார். அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. ஒருவேளை என்னால் முடியாதுங்க, உங்களால் முடியாது, ஆனால் நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவினால் ஆகும். ஒருவேளை இந்த அதிகால ஆராதனையில் பயத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். என்னால் முடியாது என்று சொல்லலாம், என்னால் உயர முடியாது என்று சொல்லலாம், என்னால் வாழ முடியாது என்று சொல்லலாம், நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் தேவனால் முடியும். அல்லேலூயா. பொண்ணு வெள்ளிங்க இடத்துல நாம் இயேசு கிறிஸ்து அல்லேலூயா நாமம் உண்டு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவ நாமத்தை யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்கள் அவர்கள்தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து 3 வருஷம் ஊழியம் செய்து நமக்காக மரித்து 3 நாள் உயிர்த்தெழுந்து 40 நாள் இந்த உலகத்திலிருந்து சீடர்களுக்கு தென்பட்டு கடைசி நேரத்தில் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து சொன்னார், நான் போகிறது நல்லது. எல்லாருக்கும் ஒரே பயம்,
என்னப்பா இவ்வளவு நாளுக்கு ஆறுதலாக இருந்தார், சமாதானமாக இருந்தார், 2 மணி 5,000 மீன்களை போஷித்தார், போகிறோம் சொல்கிறாரு, நம்மளுக்கு யார் பாதுகாப்பு? நான் போகிறது நல்லதப்பா, நான் போய் ஒரு தேற்றவளனை அனுப்புவேன், அந்த தேற்றவளனை பெற்றுக்கொள்ளுங்கள், அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். 120 பேர் மேல் வீட்டிலே கூடினார்கள். பலத்த காற்று இறங்கினது, அல்லது இடம் அசைந்தது, உள்ள நிரம்பினது. பரிசுத்த இடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமில், சமாரியாவில், யூதியாவில், உலகத்தின் கடைசி வரைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பேன். அன்றையும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ள அறியாதிருக்க எனக்கு மனசு இல்லையே. ஒரு பரிசுத்த ஆவியை, தேவனுடைய வல்லமை பெற்ற மனுஷன் எதை குறித்தும் பயப்படக்கூடாது. பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணுகிறார். ஓ, இயேசுவை மறுதலி தந்த பேதுரு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட எல்லாமே பிரசன், நீங்கள் தாப்பா இந்த இயேசுவை கொண்டீங்க. அல்லேலூயா. தைரியமாக பிரசங்கிறான். இந்த தைரியம் எங்கிருந்து வருகிறது? என் மனுஷனுக்காக பயந்து கொண்டிருந்தான், இப்பொழுதோ பயமே இல்லைங்க. ஏன்னா இயேசு என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அனுப்பின வல்லமை என்னோடு இருக்கிறது. வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பூமியில் எது கட்டப்படுதோ அது பரலோகத்தில் கட்டப்படும். அல்லேலூயா. சில நேரத்தில் நாம் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியவில்லை. முதலாவது, நான் யார்? நான் ஒரு விசேஷித்தமானவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன், அநேகருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய மனுஷன். அல்லேலூயா. நிறைய பேர் அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறதே கிடையாது. இது காரணம் என்னென்னா, நம்மள நிறைய பேர் பொறாமை, எரிச்சல். அடுத்தவன் நல்லா இருந்துட்டானா பொறாமை வருது. நல்லா அவன் உழைக்கிறான், அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறான், நம்மளுக்குள்ள எங்கே பொறாமை இருக்கிறது? அப்போ எப்படி நம்ம மற்றவர்களை ஆசீர்வதிக்க முடியும்? நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ அவர்கள் ஆசீர்வதிப்பார்கள். அல்லேலூயா. நீ யாரை சபிக்கிறார்கள் சபிக்கப்பட்டிருப்பார். அல்லேலூயா. சோத்ரம். எனவே நாம் ஆசீர்வாதத்தின் பாத்திரராக இருக்கணும். அல்லேலூயா. மற்றவர்களுக்காக திறப்பில் செபிக்கணும். நன்மை செய்ய திராணி இருக்கும்போது நன்மை செய்யணும். நன்மை செய்யலைன்னா அல்லேலூயா, பிசாசு வாசப்படியில் என்ன செய்யுமா? வடுத்து கிடக்குமா. அல்லேலூயா. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்களாம். நிறைய பேர் நினைப்பாங்க, நான் பிரகாசிக்கணும். எல்லாமே இன்னைக்கு பாருங்க, நான் பிரகாசிக்கணும். ஒருத்தர் நல்லா பாடுறாரு, ஒருத்தர் நல்லா ஆராதிக்கிறாருன்னா அவன்லாம் ஆராதிக்கிறான், நான் முடியலையே. அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். நீங்கள் வானத்து நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கணும்னா ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும். இன்னும் இந்த இடத்துல நிறைய இருக்குது, இடம் காலியாக இருக்குது. பொதுவாக ஒரு காரியத்தை சொல்லி உங்களுக்காண்டி செபிக்கிறேன். இப்போ பொதுவாக தமிழ்நாட்டில் அல்லேலூயா, ஒரு வீட்டுக்கு விருந்தாடி போகிறீங்க, சும்மா போவீங்களா? ஏதாவது ஒரு பழங்கள் வாங்கிட்டு போவீங்க. எப்படி வீசினு கைமா வெறியுமா போகிறது? போகிறோமா இல்லையா? போகிறோம். அல்லேலூயா. அப்படி போகலைன்னு சொன்னால், அப்படி வாங்கிட்டு போகலன்னா அந்த வீட்டுக்காரங்களே யோசிப்பாங்க, பாரு எவனே அடிக்கிற போகிற வரான். அல்லேலூயா அப்படின்னு. நாம் பரலோகத்துக்கு போக போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது. எப்போ வருவாருன்னு தெரியாது. நான் அடிக்கடி பிரசங்கம்னேன், நம்முடைய நாட்களில் அல்லது நம்முடைய பிள்ளையுடைய நாட்களில் இயேசு வருவது நிச்சயம். அது சொல்லி சென்ற எல்லா அடையாளங்களும் நடந்துருச்சு. நீ தேவனுடைய பிள்ளைகள் அன்பு குறைஞ்சு போச்சு. அல்லேலூயா. அன்பு தனிஞ்சு போச்சு. அப்போ ஆண்ட பரலோகத்தை நம்ம போகிறோம். அங்கே ஒன்றும் இல்லாமல் போனால் ஆண்டவர் எப்படி பார்ப்பாரு? அல்லேலூயா. இங்கேருந்து போகிறோம், இங்கே பெருசாக பந்தாவாக வாழ்கிறோம். இங்கே இருக்கிற எல்லா சொத்தனை விட்டுட்டு தான் போகணும். எந்த நகை, எந்த ட்ரெஸ்ஸு எதுவுமே நம்ம எடுத்து போக மாட்டோம். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போகிறோம், அங்கே ஒன்றுமே இல்லைன்னா நம்ம மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம என்ன செய்வோம்? வெக்கப்பட்டு போவோம். அதனால நீ தனியாக போகக்கூடாது. உன்னோடு ஒரு கூட்டத்தை என்ன செய்யணும்? ஆயத்தம் பண்ணணும். அல்லேலூயா. தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு மற்றவனையும் ஆயத்தப்படுத்தணும். அல்லேலூயா. அப்படின்னா ஆத்தும ஆதாயம் பண்ணணும். நம்ம அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், வல்லமை பெற்றிருக்கிறோம், நல்ல ஒரு சபையில் இருக்கிறோம், நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் அப்படின்னு இருந்துடாதீங்க. அல்லேலூயா. பரிதாபத்துக்குரிய நிலைமையிலே நீங்கள் மாறிவிடுவீர்கள். நீங்கள் என்ன செய்யணும்னா அநேகரை ஆதாயப்படுத்தும். ஒருவேளை அப்படிப்பட்ட நீங்கள் வேலையை செய்யலைன்னா வரக்கூடிய நாட்களில் அநேக ஆதாயப்படுத்தி அல்லேலூயா சபைக்கு கொண்டு வரணும். அதுதான் விலையேறப்பட்ட உங்கள் பொக்கிஷம். இந்த பூமி நமக்குரியது அல்ல. இந்த பூமி நமக்குரியது அல்ல. எல்லாம் நஷ்டம் என்று கருதணும். கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தன்னை கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. நான் விசேஷமானவன். ஹல்லேலூயா. விசேஷமானவள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை எனக்கு மேலே இருக்கிறது. கர்த்தருடைய அபிஷேகம் என் மேலே இருக்கிறது. தரித்திற்கு சுவிசேஷம் அறிவிக்க, கட்டுண்டுகளை விடுதலையாக்க. ஒருவேளை அந்நிய பாஷையில் கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிங்க. எப்பொழுது கட்டுகள் அவரும். ஹல்லேலூயா. உங்கள் முழங்கால் பலப்படும்.
என்னால் செபிக்க முடியல, முதல் செபிக்க முடியல, ஓ தரிசனங்களை பார்க்க முடியல, ஓ ஆவிக்குரிய வரங்கள் செயல்பட முடியல, தீர்க்க தரிசனம் சொல்ல முடியல, ஓ யாருக்கும் செபிக்க முடியல, அற்புதம் நடக்கலை என்று சொல்லுகிற அருமையான மகனே மகளே, ஒரு காலத்தில் அப்படிலாம் செஞ்சன, நீ சோர்ந்து போயிருக்கிறாய், ஓ பலனற்று இருக்கிறாய். ஹல்லேலூயா. உலகம் உன்னை மேற்கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. உலகம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடு, வலதும் இடதும் பார்க்காத, யாரையும் பார்க்காத, யாரையும் கம்பேர் பண்ணாத, கர்த்தரை நோக்கி பாரு. அழைத்த அழைப்பில் உனக்கு கொடுத்த தாளந்தை பயன்படுத்து. அநேக தாளந்தை உனக்கு கொடுத்திருக்கிறாரு, அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு, பலனை கொடுத்திருக்கிறாரு. உடைய அர்ப்பணிப்பு என்ன? ஹல்லேலூயா. பலமுறை கர்த்தரோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்னும் காலம் தாமதம் புறப்படு, தூசி உதறிட்டு புறப்படு. எலும்பு சீயன் குமார்த்தியை, எலும்பு 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 எலும்பு. உனக்காக பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக வாழ்ந்தது போதும். ஒரே ஒரு வாழ்க்கை, அது ஆண்டவருக்காக அர்ப்பணிப்பாயா? ஹல்லேலூயா. அறுவடைக்கு ஆட்கள் தேவை. கண்களை எடுத்து பாருங்க, விளைநிலங்கள் விளைந்திருக்கிறது. புறப்படு, தேசத்தை கலக்க புறப்படு, கட்டுரை விடுதலையாக்க புறப்படு. நீ அபிஷேகத்தை புதுப்பித்துக்கொள், வல்லமையை தரித்துக்கொள். ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி. அருமையான இந்த போதகருடைய கருத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரை, உடைய குடும்பத்தை கருத்தில் கொடுக்கிறோம், இந்த ஊழியத்தை கருத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரை. அவர்களை இன்னும் ஆசீர்வதிப்பீராக. யாபேசின் எல்லையை விரிவாக்கின கர்த்தர் இந்த ஊழியத்தின் எல்லையை விரிவாக்குவீராக ஆண்டவரே. எல்லா பக்கத்திலும் எல்லா திசையிலிருந்தும் திரளான கூட்டத்தை கொண்டு வந்து சேர்ப்பீராக. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவரப்பா, பெரிய காரியங்களை இந்த ஊழியத்தில் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல ஒரு சவால் நிறைந்த ஒரு செய்தியை நம்ம கேட்டிருக்கிறோம். எல்லாரும் எழுந்து நின்று இன்றைக்கு இப்பொழுதே இந்த நிமிஷத்திலேயே நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் தியானித்த வார்த்தைகளின்படி வருகிற நாட்களை நாங்கள் செயல்படும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி தீர்மானங்களை எடுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் நேரம். ஆமென். விழித்துக் கொள்ளுகிற ஒரு நேரம் இது. ஹல்லேலூயா. நல்ல ஒரு பாடல். எருசலேமின் அலங்கத்தை பார், தெருக்களின் அலங்கோலத்தை பார், நொறுங்கி ஜெபித்து நெருங்கி நீ வா, விரும்பி அலங்கத்தை கட்டிடவா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம கையில் ஒரு பெரிய வேலையை கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த உத்தரவாதத்தை நம்ம என்ன பண்ணணும்? நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சோதரம் பண்ணி ஜெபித்து ஒப்பு கொடுப்பீங்களா? எல்லாரும் ஹல்லேலூயா. glory to God. விழித்தெழு விசுவாசியே நீ, விழித்து கண்களை ஏறிட்டு பார், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்றே, எழுந்து கட்டிடவா, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்றே, எழுந்து கட்டிடவா. விழித்தெழு விசுவாசியே, எருசலேம் அலங்கத்தை பார், தெருக்களின் அலங்கோலத்தை பார், எருசலேமின் அலங்கத்தை பார், தெருக்களின் அலங்கோலத்தை பார். நொறுங்கி ஜெபித்து விரும்பி நீ வா, விரும்பி அலங்கத்தை கட்டிடவா. நொறுங்கி ஜெபித்து விரும்பி நீ வா, விரும்பி அலங்கத்தை கட்டிடவா. விழித்தெழு விசுவாசியே, விழித்து கண்களை ஏறிட்டு வா, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்றே, எழுந்து கட்டிடவா, எழுந்து கட்டுவோம்
வாருங்கள் என்றே எழுந்து கட்டிடவா. விழித்தெழு விசுவாசியே. ஆமென். அலங்கத்தை கட்டும்படி கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நொறுங்கி ஜெபித்து, ஆமென், விரும்பி நீயும் வா. அலங்கத்தை கட்டுறதுக்கு வா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். தேவனுடைய தாசன் ஆமென் திறப்பின் வாசல் நிற்கிறதுக்கு, ஆமென், யாராவது இருக்கீங்களான்னு கேட்கும் பொழுது ஏதோ அடியே நான் இருக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்தது போல, ஆமென், இத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த சரணத்தை திரும்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். பாடும் பொழுது ஒப்பு கொடுத்து காணிக்கை செலுத்தும்படி உங்களை அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். எருசலேமின் அலங்கத்தை பார், தெருக்களின் அலங்கோலத்தை பார். நொறுங்கி ஜெபித்து நெருங்கி நீயும் வா. விரும்பி அலங்கத்தை கட்டிடவா. எருசலேமின் அலங்கத்தை பார், தெருக்களின் அலங்கோலத்தை பார். எருசலேமின் அலங்கத்தை பார், தெருக்களின் அலங்கோலத்தை பார். நொறுங்கி ஜெபித்து நெருங்கி நீயும் வா. விரும்பி அலங்கத்தை கட்டிடவா. நொறுங்கி ஜெபித்து நெருங்கி நீயும் வா. விரும்பி அலங்கத்தை கட்டிடவா. விழித்தெழு விசுவாசியே நீ. விழித்து கண்களை ஏறிட்டு பார். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்றே எழுந்து கட்டிடவா. எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்றே எழுந்து கட்டிடவா. எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என் பாடுவோம். எழுந்து கட்டிடவா. எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்றே எழுந்து கட்டிடவா. விழித்தெழு விசுவாசியே. Praise the Lord. ஆமென். ஐயா சொன்ன மாதிரி இது ஒரு டீம் ஒர்க். பிரைஸ் தி லார்ட். ஊழியக்கார மாத்திரம் செய்யறதில்லை, விசுவாசிகள் மாத்திரம் அல்ல, சபையாய் நாம் இணைந்து செய்ய வேண்டிய ஒரு வேலை. ஆமேன். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதும் ஊழியம் செய்வதும், ஆமேன், நேரத்தை கர்த்தருக்கு கொடுப்பதும், நிறைய காரியங்கள். ஹல்லேலூயா. இதுவரை நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், சாக்கு போக்குகள் சொல்லி, ஆமேன், பிரைஸ் தி லார்ட், இந்த பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம தவற விட்டுருக்கலாம். இனி வருது நாட்களில், ஆமேன், பிரைஸ் தி லார்ட், நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமேன். விழித்துக்கொள் விசுவாசியே நீ. விழித்தெழு விசுவாசியே நீ. ஹல்லேலூயா. விழித்து கண்களை ஏறிட்டு பார். எருசலேமில் அலங்கம் எல்லாம், ஆமேன், எப்படி இருக்கு பாத்தியா? தெருக்களின் அலங்கோலத்தை பார், எல்லாம் இடிந்து கிடக்கிறது. யார் இதை கட்டுவோம்? ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் தான் கட்ட வேண்டும். ஆமேன். அந்தமான் நிக்கோபார் பகுதியில் ஊழியம் செய்கிற ஒரு அருமையான தேவனுடைய தாசனை கர்த்தர் கொண்டு வந்து நல்ல ஆலோசனை கர்த்தர் நம்ம கொடுத்ததுக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி சோதனை பண்ணுவோமா? ஐயாவை அம்மாவை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி, அலெக்சாண்டர் ஐயாவை ஆசீர்வதிக்கும்படி, குடும்பத்தை ஊழியர்களை ஆசீர்வதிக்கும்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி சோதனை பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விழித்தெழு விசுவாசியே, விழித்து கண்களை ஏறிட்டு பார். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்றே எழுந்து கட்டிடவா. எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்றே எழுந்து கட்டிடவா. விழித்தெழு விசுவாசியே. ஆமென். இந்த பாடல் காதுகளில் தொனித்துக் கொண்டே இருக்கட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் வேளையிலும் தகப்பனே உம்மை ஆராதிக்கவும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் இந்த வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பலனடையவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநேகர் எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம், ஒப்பு கொடுத்திருக்கிறோம். சபையாய் நாங்கள் தீர்மானங்களை எடுத்திருக்கிறோம். வருது நாட்களில் கர்த்தர் ஆண்டவரே எங்களை பயன்படுத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை அத்தனை பேரையும் பலப்படுத்தி அபிஷேகித்து வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இந்த நாம மகிமைப்படட்டும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற கருவிகளாய் வாழும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒழித்த நேசித்து பிள்ளைகள் கொடுத்த அன்பின் காணிக்கைகளை அங்கீகரித்து ஆசீர்வைத்து செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். துதிகன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சொல்லுவோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord. Amen. God bless you and God be with you.